வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இனிப்பு அடை செய்ய போகிறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்க தோல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா தோலை சீவிட்டு நல்லா இது மாதிரி பீஸாக போட்டு ஆவிலையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஆவியில் வேக வைக்கிறாருந்தா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நம்ம இந்த இப்படி அமுக்கி அப்படியே கையில் சுடும். ஒரு கத்தியில் இப்படி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்தது தெரியும். இந்த இப்படி அமுக்குனோம்னா வெந்திடும். இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த ஸ்மாஷரில் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் செஞ்சுக்கணும். அதை கையிலேயே நான் செஞ்சிட்டேன். இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு ரவை, வறுத்த ரவை. ஏன்னா வேக வைக்கிறப்ப நல்லா வெந்துடும், அதுக்காக தான் வறுத்து போடுறோம். வறுக்காமையும் போடலாம். வறுக்காமையும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துடும் ரவையும். இதில் வெல்லம், தேங்காய், ரவை இதெல்லாம் போட்டு பிசைய போகிறோம். அது கொஞ்சமாக பால் ஊற்றிக்கணும். அந்த ரவை ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இந்த நல்லா மசிஞ்சிருச்சு. ரவை போட்டாச்சு. இதுக்கு தகுந்த வெல்லம் ஒரு 1/2 கப் அளவு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காவும் ஒரு 1/2 கப் அளவு. ஏலக்காய் கொஞ்சம். எப்பொழுதுமே இனிப்புக்கு ஏலக்காய் போடுவோம். ஒரு சிட்டிகை உப்பு போடுவோம். சரி, ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இதை போட்டு அந்த வெல்லம் மெல்ட் ஆகிறப்ப கொஞ்சம் இலகும். அதுக்கப்புறமேலு பால் ஊற்றிக்கலாம். எவ்வளவு பால் வேணுங்கிறத ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு இதை பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே செட் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேல நம்ம அடை மாதிரி நல்லா கையில் தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிடக்கூட மாட்டேங்குதுங்க. அப்போல்லாம் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையா இருக்கையில். இப்போ இதுங்களுக்கு இது சாப்பிட மாட்டேங்குதுங்க. ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு இப்போ ரொம்ப நல்லதுன்னு நம்ம டாக்டர்லாம் சொல்லி இப்போ ஒரு சிலர் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கிறதே தெரியாது. இனிப்பு அடை மாதிரி சாப்பிட்லாம். இந்த ஓரளவுக்கு இப்போவே சரியாக இருக்குது. சும்மா கொஞ்சமாக மட்டும் தண்ணி பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். அந்த 10 நிமிஷம் ஊறலியே நமக்கு தட்டுறப்ப அதுக்கப்புறமேல தெரியும். அப்புறம் வேணும்னாலும் கொஞ்சம் பால் வேணுமா ஊற்றிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் கலந்து மேலேயும் ஊற்றிட்டு 2 கிளாஸ் வச்சுருக்கீங்க. 2 கிளாஸா எடுத்தேன். ஒன்று கொஞ்சம் சரி. நல்லா மசியணும். மசிஞ்சிருச்சு எல்லாமே. இப்போவும் பிடிக்க வருது பாருங்க. கொல்கட்டையா கூட வேக வச்சிடலாம் உங்களுக்கு. அப்படி கூட செய்யலாம். பிடி கொல்கட்டை செஞ்சுட்டு தோசைக்கல்ல கிறிஸ்பா வேணும்னா சும்மா 1 நிமிஷம் போட்டு கூட எடுத்துக்கலாம். என்ன கேட்டா அது மாதிரி தோசைக்கல்ல அடையாத்தட்டு கூட கரெக்ட். ஆமாம், எண்ணெய் வேணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ அது மாதிரியும் கொஞ்சம் செய்யலாமா? வேணுமா? அப்படியே ஃபுல்லாகவே செஞ்சிடலாமா? அப்போ இது கொதிக்க வைக்கலாமா தண்ணி? ஆமாம். இது ஊறுறதுக்குள்ள தண்ணி கொதிச்சிரும். இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி ஆவியில் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை நமக்கு ஆயில் வேணுங்கிறவங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு வேணும்னா நம்ம அடை மாதிரியும் தட்டி கொடுத்துக்கலாம், தட்டி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஈவினிங் டைமாக இருக்கவும் இதை ஆவியில் வேக வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். எத்தனை நிமிஷம் வேகணும்? இது ஒரு 10 நிமிஷம் போதும். ஏன்னா நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெந்துருச்சு. இங்க பாருங்க.
ரவை வறுத்த ரவையும் போட்டுக்கலாம், வறுத்த ரவையும் போட்டுக்கலாம். இந்த சாஃப்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். புடி கொழுக்கட்டை. அது என்ன ரோஸ் கலரில் வச்சுருக்கீங்க? இது இந்த டக்குன்னு கறித்துணியை நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை. இதுன்னா இறக்கறதுக்கு குடிக்கிறதுக்கு இது வசதியா இருக்கும். அதுக்காக இது ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள, அதுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்னவோ சொல்லுவாங்க லெதருக்கு. சிலிக்கானா? சிலிக்கான். நம்ம கைய சூடு தாங்கும் இது. அது இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல தட்டுல கொட்டிக்கலாம். எப்பொழுதும் இந்த கொழுக்கட்டை மாவுல தானே நம்ம செய்வோம் பொடி கொழுக்கட்டை. இது வித்தியாசமா சக்கரவள்ளி கிழங்கு ரவையும் வச்சு இனிப்பு கொழுக்கட்டை. கொஞ்சமா இதுக்கு வெல்லம் போட்டா போதும். சக்கரவள்ளி கிழங்கு வேற நல்லா இனிப்பா இருந்தது. இந்த கிழங்கும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. நலம் டானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.